உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிறமொழி கலவாத முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் ஒளியலை வரிசை. அம்மா நான் சும்மா இல்லை, ஒளியலை வரிசை. என்ன நம்ம ஒளியலை வரிசையை கை சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பித்தானையும் அழுத்திடுங்க. நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற விஷயம், நம்ம 90களின் குழந்தைகள் 90's கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மிட்டாயை மறக்கவே முடியாது. நிறைய நாட்கள் வாயில் போட்டோன்னா கடிச்சிட்டமோ தீந்துருச்சோ அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறையா இருக்கும். ஆமாம், நம்ம 90's கிட்ஸ் ஃபேவரெட் மஹாலாக்டோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ரெண்டே தான். ஒன்று வந்து வெண்ணெய், இன்னொன்று வந்து சர்க்கரை. வெண்ணெயும் சர்க்கரையும் சமமான அளவு எடுத்துக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. இந்த கப்பில், இந்த கோப்பையில் நான் ஒரு கோப்பை சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதே கோப்பையில் ஒரு கோப்பை வெண்ணெயும் எடுத்துக்கிறேன். எல்லாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முழு காணொலியையும் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்மளோட அதே அனுபவத்தை அவங்களும் கண்டிப்பாக உணர்வாங்க. வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1.5 தேக்கரண்டி தண்ணி, அவ்வளோ போதும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். 1.5 தேக்கரண்டி தண்ணி எடுத்துக்கணும். வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நுர தள்ளி நல்லா பொங்கி வரும். நல்லா விடாமல் கிளறிட்டே இருக்கணும். விட்டுட்டோம்னா அடியில் அடி பிடிச்சிரும். கிளறிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃப்ரீசரில், குளிர் சாப்பெட்டியில் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. மேல் பாகத்தில் முதல்ல ஒட்டாமல் வரும், அப்புறம் நிறம் மாறும். நிறம் மாறினோன்னே இது தயாராகிடுச்சான்னு நம்ம பார்த்துடலாம். இதை கொஞ்சமாக எடுத்து தண்ணிக்குள்ளே, அந்த ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்கணும். விட்டு பார்த்து இப்படி எடுத்திங்கன்னா டக் டக் அப்படின்னு உடையணும். உடையாமல் எக்லர்ஸ் சாக்லேட் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது எப்படி உடையுதுன்னு சத்தம் கேட்குதா? டக் டக்குன்னு உடையணும். இந்த மாதிரி உடைஞ்சது அப்படின்னா தயாராகிடுச்சு. உடனே அடுப்பை அணைச்சிருங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறம் இது வந்து வெண்ணெய் தாள், பட்டர் பேப்பர் எடுத்து ஒரு தட்டு மேலே வச்சு இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இதை வந்து நம்ம தண்ணியில், அந்த குளிர்ந்த தண்ணியில் பார்த்தோம் அப்படின்னா தான் இது டக்கு டக்குன்னு அந்த உடையிற பதம் வந்து நமக்கு தெரியும். அது இல்லாட்டி நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி பதம் வந்து இதுதான். இப்படி இழுத்தோம்னா அப்படி ஜவ்வு மிட்டாய் மாதிரி இப்படி தூரத்துக்கு வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து எக்லர்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும், மஹாலாக்டோ மாதிரி இருக்காது. இதுதான் டக்குன்னு உடையிற மாதிரி இருந்தால் தான் மஹாலாக்டோ மாதிரி இருக்கும். அதனால் அந்த தண்ணியில் போட்டு பார்க்குறத சரியாக பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து அந்த நேரத்தில் மட்டும் நல்லா குறைச்சி வச்சுக்கணும். நான் வந்து இப்போ இதோட வடிவத்தை சரி பண்ணிக்கிறேன். சதுர வடிவத்துக்கு, ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போவே மாற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நம்ம மஹாலாக்டோ ரெடி ஆயிரும், தயாராகிரும். அப்போ நம்ம இது பண்ண முடியாது. அதனால் நான் இப்போவே பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியல. 90's கிட்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஏன்னா மஹாலாக்டோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. வெறும் 2 பொருள் போதும் நம்ம மஹாலாக்டோ செய்கிறதுக்கு. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதிகப்படியான எண்ணெயை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதை நம்ம வேறு எதுக்காவது உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற வெண்ணெயை ஒரு இழையம் டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சிங்கன்னா முழுசாக வந்துடும், கையில் ஒட்டாது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஹாலாக்டோவை சாப்பிட தொடங்கலாம். எப்படி டக்குன்னு உடையுதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் நீங்களும் நம்மளோட 90's கிட்ஸ் ஃபேவரெட் மஹாலாக்டோவை வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஒளியலை வரிசை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பகிருங்க, விரும்புங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.